ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ராவல் லாக் தான். நான் என் தம்பி, அப்புறம் என்னோட பையன், என் ஹஸ்பண்டு, என் ஃப்ரெண்டு, நாங்கள்லாம் சேர்ந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி. ஸோ ஊட்டி தான் போயிட்டுருக்கோம். என் ஃப்ரெண்டு ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஊட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருந்தாங்க. அவங்க வீடு பார்த்தீங்கன்னா பாண்டியில் இருக்குது. பாண்டி டு ஊட்டிக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம் அப்படின்றதுனால சேலம் டு ஊட்டி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி அவன் மட்டும் தான் போகிறதா இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட் மினிட்ல எல்லாருமே சேர்ந்து போகிற மாதிரி பிளான் ஆகிடுச்சு. வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணிக்கு மேலே தான் நாங்கள் கிளம்பணும். சரி, மதியம் லஞ்ச் ஆந்த வேலை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆந்த வேலை ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து நிறுத்தலாம் அப்படிங்கும்போது ஒரு கடை கூட ஹோட்டலில் எதுவுமே கிடையவே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் பசி ஊராக எடுத்ததுனால சரி ஒரு குட்டி கடை ஒன்று இருந்துச்சு. ஸோ இங்கேயும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கடையில் போய் சாப்பிட்டோம். என் இடையில மட்டும் சாப்பாடு இருக்கும், பரோட்டா இருக்கும். பரோட்டா என் பையனுக்கு, சாப்பாடு எனக்கு. ஆனால் நான் சாப்பிட்டது ரொம்ப ஃபஸ்ட்டு ஹோட்டல் ஃபுட்டு அப்படின்னா அதை தான் நான் சொல்லுவேன். ஓகே, ருசிக்கலைனாலும் பசிக்கு ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ட்ராவலுக்கு கிளம்பியாச்சு. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அகைன் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, இந்த ஊட்டி போர்டை பார்த்தோன்னே தான் மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி. ஆக்சுவலி எங்களுக்கு வழி தெரியலைங்க. நாங்கள் கூகுள் மேப் போட்டு தான் வந்தோம். ஆல்ரெடி நாங்கள் ஊட்டி போயிருக்கோம். ஆனால் தனியாக வந்தது கிடையாது. தனியாக மீன்ஸ் நாங்கள் இண்டிவிஜுவலாக எங்கள் ஃபேமிலி மட்டும் வந்தது கிடையாது. ஒரு 4-5 ஃபேமிலி சேர்ந்து ட்ராவல்ஸில் போயிருக்கோம். ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிரைவர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நாங்கள் தனியாக வந்ததுனால எங்களுக்கு வழி தெரியாமல் நாங்கள் கூகுள் மேப் போட்டு தான் வந்தோம். ஒரு வழியாக பக்கமாக வந்துட்டோம். மேலே ஹில்ஸ் ஏறும்போது ரொம்ப அந்த சில் கிளைமேட் வந்ததுனால சரின்னு ஒரு இடத்துல நிப்பாட்டி நாங்கள் டீ சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு காரில் நிப்பாட்டிட்டு டீ சாப்பிட்டுட்டு இருந்தோம். பட் எனக்கு டீ சாப்பிட்ற ஹேபிட் கிடையாது. என் தம்பியும் என்னுடைய சன்னும் ஒரு டீ வாங்கி 1/2 எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான சாக்லேட்ஸு, கேண்டீஸு, அதுக்கப்புறமா ஸ்பைசஸ்ஸு, மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் வீடியோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாக்லேட்ஸு. நம்ம கேக்கில் வச்சுருப்போம், அந்த கலாக்காசி சுகர் ஸ்டப்பில் போட்டு ஊற வச்சுருப்பாங்க, அது ஃபிக்கு, அப்புறம் அது கிவி ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் ஜாமு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நட்ஸு, சாக்லேட்ஸ்லேயே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குன்னு, கலர்ஃபுல்லாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ சாக்லேட்ஸு, எவ்வளோ கேண்டீஸு, சாக்லேட்ஸு, என்னென்ன சாக்லேட், எவ்வளோ வெரைட்டியான சாக்லேட்ஸ் இதில் இருந்துச்சு. அப்படி மேலே பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃப்யூம்ஸு, காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, பர்ஃப்யூம்ஸு அண்ட் ஆலோவேரா ஜெல்லு, அந்த மாதிரி ஒரு சில காஸ்மெட்டிக்ஸும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷாப்புக்கு வெளியே இன்னும் ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அகைன் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் போன கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே ஒரு மழை பெஞ்சு அப்படியே பனிச்சாரல் மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் ஊட்டி போய் ரீச் பண்ணுறதுக்கு எப்படியும் நைட் ஆகிடுச்சு. அந்த நைட் வியூ, அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்ததுனால அதையும் ஒரு வீடியோ எடுத்தேன். ஃபைனலி அவனுடைய அட்ரஸ் கண்டுபிடிச்சி NCC கேம்பில் அவனை ட்ராப் பண்ணியாச்சு. ஐயோ, அந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் பாடுபட்டுட்டோம். அவனை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் நாங்கள் எடுத்த ரூமு. இந்த ரூமோட அவுட்லுக் பாருங்கள், இன்னொரு அவுட்லுக் பாருங்கள். ரொம்ப கொஞ்சம் லக்ஸரியான ரூம் தான், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. உள்ள ரூமு வெளியில் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான சோஃபாஸ்லாம் போட்டிருந்தாங்க. அண்டு அதுக்கப்புறம் டைனிங் செட்டப்பும் இருந்துச்சு. நம்ம ஹாட் வாட்டர் வேணும்னா குடிக்கிறதுக்கு ஹாட் வாட்டரும் கூட போட்டுக்கலாம். அப்படியே அந்த வழியிலே வெளியே வந்தோம் அப்படின்னா